இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, துளசி தீர்த்தம் குடிப்பதால் என்ன பயன் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். துளசி தீர்த்தம் அருந்துவதால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய நரம்பு மண்டலமானது தூண்டப்படுகிறது. நரம்பு மண்டலம் நல்லபடியாக வேலை செய்வதற்கு இந்த துளசி தீர்த்தம் என்பது மிகவும் முக்கியம் என்பதுதான் இதற்கான நேரடியான பதில். இது என்ன சார் புதுசா சொல்றேன், துளசிக்கும் நரம்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துளசியை புதன் என்கின்ற கிரகத்தினுடைய ஒரு சமித்தாக சொல்வார்கள், ஒரு செடியாக சொல்வார்கள். அதாவது புதன் என்கின்ற அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை பெற்றதுதான் இந்த துளசி என்பது. நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே, புதனுடைய அதிதேவதையாக மகாவிஷ்ணுவையும் பிரத்யதி தேவதையாக அதே விஷ்ணுவனுடைய ஸ்வரூபமான ஒரு நாராயணமூர்த்தியையும் சொல்வார்கள். அந்த பெருமாள் கோவிலில் எதை பிரசாதமாக கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தோம்னா துளசியை தானே கொடுக்கிறார். ஆக புதனுடைய ஆதிக்கத்தினை பெற்றது இந்த துளசி. அதனால தான் பெரியவாள்லாம் எப்படி சொல்லுவான்னா, புதன்கிழமையில போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள். சனிக்கிழமை என்பது ஒரு புறம் இருந்தாலும் விசேஷமான முறையிலே புதன்கிழமையிலே பெருமாள் கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது மிகவும் அபரிமிதமான நற்பலன்களை தரும்னு சொல்லியிருக்கா இல்லையா. இதற்கான காரணம் இதுதான். அந்த புதனினுடைய தாவரமாகிய அந்த துளசியினை நாம் பிரசாதமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உடலானது ஆரோக்கியம் பெறுகிறது. இந்த பொட்டானிக்கல் நேம் இந்த துளசிக்கு பார்த்தோம்னா லாமியேசியே அப்படின்னு சொல்லுவா. இதனுடைய அந்த மூலிகை தன்மை, அந்த லாமியேசியேன்னு போய் பார்த்தோம்னாலே அது மிகவும் மூலிகை தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த துளசியினை அந்த தீர்த்தத்தோடு கலந்து நாம் பருகும் பொழுது நம்முடைய மூளை நரம்புகளானது நன்றாக தூண்டப்படுகிறது. இந்த நரம்புகள் என்பது மிகவும் பலப்படுகிறது. இது போக இன்னொரு விஷயத்துக்கும் சொல்லுவா தெரியுமா, இந்த கபம் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த கபம் கட்டாம இருக்கும், அதாவது சீதளம் அப்படின்னு சொல்றா, ஜலதோஷம்லாம் சொல்றா இல்லையா, இதனை போக்கக்கூடிய வலிமையும் இந்த துளசிக்கு உண்டு. இயற்கையாகவே இந்த துளசிக்கு அந்த உஷ்ணத்தை தருகின்ற பக்குவம் என்பது உண்டு. அந்த உஷ்ணம்னு சொன்ன அதிகப்படியான சூடு என்பது கிடையாது. அதிகப்படியான சூட்டின் காரணமாக இந்த கொப்புளெல்லாம் வந்துடும் தெரியுமா, அந்த மாதிரியான உஷ்ணம் கிடையாது. இது எப்படின்னு சொன்னா, ஒரு கதகதப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மூளையை சரியான கோணத்தில் செயல்பட துணை புரிவது என்பது இந்த துளசிதான். இதை நான் ஏன் இப்போ வலியுறுத்தி சொல்றேன்னு பார்த்தோம்னா, இந்த காலத்திலே எல்லோருமே என்ன பண்றோம்னா, ஏதோ ஒரு ப்ரெஷர்னு சொல்லி ஓடிண்டே இருக்கும். அது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா அவளுக்கு ஸ்கூல் லெவலில் ப்ரெஷர், அவள் ஹோம்ஒர்க் எழுதணும், ப்ராஜெக்ட் பண்ணணும், அது இதுன்னு சொல்லி சப்ஜெக்ட் வந்து ஹெவி லோடாக இருக்குது, காம்படிட்டிவ் வேர்ல்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷர். ஒரு பெரியவர்கள் ஆன பிற்பாடு கூட, வேலைக்கு போன பிற்பாடு கூட ஹையர் ஆஃபீஸருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, டீம் லீடருக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, ப்ராஜெக்டை தேட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரெஷர். குடும்ப பெண்களுக்கும் கூட ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரைஸான ஒரு உலகத்திற்குள்ளே சுற்றி கொண்டிருக்கிறோம் அல்லவா. இந்த நேரத்திலே எல்லோருக்குமே அந்த மூளை என்பது நல்லபடியாக செயல்பட வேண்டும். அதற்கு பெரிதும் துணை புரிவது இந்த துளசி தீர்த்தம். அதனாலதான் எல்லோருடைய இல்லங்களிலுமே இந்த துளசி செடியை வளர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த நாளில் பார்த்தோம்னா வீட்டில் முத்தத்திலேயே அந்த துளசி மாடம் அப்படிங்கிறத வச்சிருப்பா. இன்னும் சொல்ல பேர் வீட்டில் பார்த்தோம்னா இந்த தோட்டத்தில் நேராக அந்த வாசப்படிக்கு நேராக அந்த துளசி மாடம் அப்படிங்கிறத வச்சு துளசியை வந்து பூஜை செஞ்சு வழிபட்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த துளசி இலைகளை பறித்து அதனை கசக்கி ஜலத்தில் போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல குடிங்கோ அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கோம். இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய மூளையானது சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்ல அது தோணணும். இதற்கு அந்த மூளை நரம்பானது பரபரப்பாக செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படும் பொழுது அது தன்னுடைய பலத்தினை இழந்துவிடக் கூடாது. அதற்கு பலமானது இருக்க வேண்டும். அது நன்றாக தூண்டப்பட வேண்டும். அந்த மூளைக்கு செல்கின்ற அந்த நரம்புக்கு இடையே அந்த இரத்த மண்டலம் அப்படிங்கிறது ஓடுது இல்லையா, அதுல எந்த விதமான பிளாக்கேஜும் வந்துடக்கூடாது. அந்த பிளாக்கேஜ் இல்லாம அது கரெக்டா பாஸ் ஆகிட்டு இருக்கணும்னு சொன்னா அதற்கு ஒரு ஹீட் என்பது
தேவைப்படுகிறது. அந்த ஹீட் எனர்ஜியை எது கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த துளசி தீர்த்தமானது கொடுக்கிறது. இதனை நான் சொல்லல, ஆயுர்வேதிக் மெடிசின் அப்படிங்கிறதே சொல்றது. நம்முடைய அந்த பாரம்பரியமான அந்த மருத்துவ முறையே சொல்லி கொண்டிருக்கிறது. ஆக பெருமா கோவில்ல ஒரு துளசி தீர்த்தம் கொடுக்கிறா அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால் இந்த அறிவியல் உண்மையானது ஒளிந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோருமே தினசரி காலையில எழுந்த உடனேயே வெறும் வயத்துல இந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட நம்ம டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாமே. இவ்வாறு நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய உடல் என்பது நிச்சயமாக ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.